ஓப்பனிங்லயே ரசிகர்களை நிமிர வச்சு கைத்தட்டல் வச்சு ஒரு குஷியினுடைய எல்லைக்கே கொண்டு போயிடுவார். இடையில தூக்கம் வர்றவங்க தூங்கலாம், இல்ல எஞ்சி போய் சீரட்டு பிடிச்சிட்டு வரலாம். அதனால அந்த நாணயத்தால் ஒரு மாதிரி ஒரு அரசியல் காட்சிகளை பூத்திருக்காரு. அது ஜமாவா இருக்கு. திடீர்னு வேகமா போகும், டொப்புன்னு விழுந்துரும். அப்புறம் கொஞ்சம் வேகம் எடுக்கும், அதுக்கப்புறம் டொப்புன்னு விழுந்துரும். அதனால படம் வந்து என்னை வாழவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் நடித்து கடைசியாக வெளியிருந்திருக்கிற ஜனநாயகன் படத்தினுடைய திரை விமர்சனம். ஜனநாயகன் படத்தில் விஜய், மம்தா பைஜு, பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சந்திரன் விஜய் ஒளிப்பை செய்திருக்கிறார். அனிருத் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் வினோத். ஜனநாயகன் விமர்சனத்தை பார்க்கறதுக்கு முன்னால அது பற்றிய சில முக்கிய தகவல்கள். ஜனநாயகனுக்கு நிறைய கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கட்ஸ் கொடுத்தும் சென்சார் அதிகாரிகளுக்கு திருப்தி ஏற்படவில்லை. எனவே அவர்கள் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம், ஒரே ஒரு நாட்டில் மட்டும் ஜனநாயகன் சென்சார் செய்யப்படாத முழுமையான ஜனநாயகன் படம் வெளியாகுது. அது வந்து யுனைடெட் கிங்டம். இங்கிலாந்தில் சென்சார் கிடையாது. அதனால் சென்சார் இல்லாமல் முழு படமும் ஜனநாயகன் வெளியாகுது. தமிழ்நாட்டில் மொத்தம் 1000 தியேட்டர்களில் வெளியாகிறது. கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 3000 தியேட்டரில் வெளியிடப்படுவதாக சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த ப்ரீ ரிலீஸ்னால் அட்வான்ஸ் புக்கிங்லே நிறைய பணம் குஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமான விஷயம், ஜனநாயகன் ஏற்கனவே இணையதளத்தில் வெளியாகிடுச்சு. பலர் பார்த்துருப்பார்கள், ஆனால் பலர் மறந்துட்டார்கள். அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா மறக்கக்கூடிய விஷயம் அது அல்ல. அதே மாதிரி இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இணையதளத்தில் பார்த்துருந்தாலும் அகலத்திரையில் பார்த்து சந்தோஷமாகணும்னு குடும்பத்தோடு எல்லாரும் வந்து ஒரு இடம் பார்ப்பாங்க. அதனால் வசூலில் கண்டிப்பாக சாதனை புரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய புகழ் அதிகரித்திருக்கிறது, வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது. எனவே இன்னும் சொல்ல போனால் இது வந்து தேர்தலுக்கு முன்பு வெளிவருவதை விட இப்போது வெளிவருவது சால பொருத்தம். ஏன்னா நிறைய கலெக்ஷன் வரும். ஏன்னா இப்போ படத்துக்கு போட்டியே கிடையாது. இப்போ இந்த மாதம் முழுக்க எந்த படமும் வரல. எனவே இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு படம் பார்க்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே ஜனநாயகன் படம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜனநாயகன் ஏற்கனவே தெலுங்கில் ஜூனியர் என்டிஆர் பாலையா நடித்த படம். ஜூனியர் என்டிஆர் பாலையா நடித்த பகவத் கேசரி என்ற படத்தினுடைய தழுவல் தான் இது. ஏற்கனவே இந்த படத்தை விஜய் பார்த்துட்டு இந்த படத்தை நம்ம செய்யலாம் என்று தயாரிப்பாளரிடம் சொல்லியிருக்கிறார். ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் கன்னடத்துக்காரர். அவர் நீண்ட நாளாக விஜய்கிட்ட படம் பண்ணணும்னு அரிப்பு எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போது இவர் இந்த கடைசி படமாக விஜய் இந்த படத்தை தேர்ந்தெடுத்து அவர் சொல்லியிருக்காரு, இந்த படம் வந்து ரிஸ்கான படம் தான், இந்த ரிஸ்க்கை நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருந்தால் நீங்கள் வந்து எஸ் சொல்லலான் இருக்காரு. அவர் ஓகேன்னு இருக்காரு. அந்த அடிப்படையில் தான் இந்த ரிஸ்கான படத்தை அந்த கன்னட தயாரிப்பாளர் இப்போது தயாரிச்சிருக்காரு. இப்போது ஒரு வேளை ஏதாவது எதிர்மறையாக வசூல் குறைந்து விட்டதுன்னு சொன்னால் அவரை காம்பன்சேட் பண்ணுவதற்கு தமிழக முதலமைச்சர் அந்த கன்னட தயாரிப்பாளரை இப்போ டெல்லி ரெப்ரசன்டேட்டிவாக நியமிச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் வருமா வராதா என்ற ஒரு இழுபறி சூழ்நிலையில் இப்போது சென்சார் சர்டிஃபிகேட் வந்துவிட்டது. எனவே 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. இப்போது ஜனநாயகன் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்ப்போம். சரி, ஜனநாயகன் படத்தினுடைய கதை என்ன? இந்த கதை வந்து ஒரே வரியில் சொல்லணும்னா, பயந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை இராணுவத்தில் சேர்ப்பது. அதான் ஒன்லைன் ஸ்டோரி. கதை என்னென்னா, கௌதம் மேனனுடைய மகள் மமிதா பைஜு, அது சின்ன வயசுலேயே ஒரு விபத்தில் அவங்க மனைவியை, அவங்க அம்மாவை இழந்துருவார். அந்த அம்மா இறந்த பயத்தில் ஒரு அதிர்ச்சியான எதை பார்த்தாலும் அதுக்கு பயம் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பெண்ணு. கௌதம் மேனன் இறக்கும் தருவாயில் அந்த மமிதா பைஜுடைய வளர்க்குற பொறுப்பு போலீஸ் அதிகாரியான விஜயிடம் வருகிறது. இது ஃபஸ்ட்டு ஆரம்பம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜெயில் கதவு திறக்கும், அதில் இருந்து போலீஸ் அதிகாரி வருவார் விஜய். அதுக்கு வந்த உடனே
ஒரு எம்ஜிஆர் படத்தை காட்டுவார், ஜனநாயகன் டைட்டில் வரும். அப்போது இது நான் எம்ஜிஆர் வழியில் எடுத்த படம் என்பதை அப்போவே தளபதி விஜய் நிரூபிச்சிருக்காரு. பரபரப்பாக இந்த ஓப்பனிங் இருக்கும். ஓப்பனிங்லேயே ரசிகர்களை நிம்மர வச்சு கைத்தட்டல் வச்சு ஒரு குஷியினுடைய எல்லைக்கே கொண்டு போயிடுவார். அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த மம்தா பானர்ஜியுடைய வளர்ப்பு இவருக்கு வரும். ஆனால் மம்தா பானர்ஜிக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அவரை ஒரு முறையில் கடத்தி கொண்டு போயிடுவாங்க. கடத்தி கொண்டு போயிருக்கும்போது அந்த கடத்தப்பட்ட மம்தா பானர்ஜியை மீட்டு மறுபடி அரசியல்வாதி பிரகாஷ் ராஜ்கிட்ட கொண்டுருவார். பிரகாஷ் ராஜ் முன்னிலை வச்சு அவருடைய எதிரிகளை தூள் தூளாக்கி சண்டை போடுவார். இதில் இன்னொரு வில்லன் எப்படி ஏற்படுகிறாருன்னு சொன்னால், வில்லனை பொறுத்த வரைக்கும் வில்லன் யாருன்னா பாபி தியோல். அவரு இந்தி படத்தினுடைய சூப்பர் ஸ்டார். அவர் இந்த படத்தில் வில்லன் வேஷம் ஏற்பட்டிருக்காரு. அதில் முக்கியமான என்னென்னா, அந்த பாபி தியோல் ஒரு நல்ல அதிகாரி, நேர்மையான அதிகாரி. அவரை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி வாங்கிய அந்த அரசியல்வாதிகள். இதனால அவர் நாம் நல்லவனாக இருந்து அந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடாதா, ஸோ நாம் மோசமானவனாக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சர்வதேச துப்பாக்கி கடத்தல் மன்னன் ஆயிடுவார். அதாவது இந்த சமூகத்தில் நாம் நல்லவனாக இருந்து பிரயோஜனம் இல்லை, அதனால நம்ம கெட்டவனாயிரணும்னு அவர் முடிவெடுக்கிறாரு. பாபி தேல் அங்கேருந்து துப்பாக்கிகளெல்லாம் கடத்துறாரு. அந்த துப்பாக்கியில் ஒரு பொம்மை வச்சிருக்காரு. அந்த பொம்மையில் பல ரகசியங்களை உள்ளடக்கியது. அந்த பொம்மை விஜய் கையில் கிடைச்சதுனால தான் எங்கெங்கே துப்பாக்கிகள் கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. பாபி தேல் வெளிநாட்டில் உள்ள ரா ஏஜென்ட். அந்த ரா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்தியா போன்ற நாடுகளில் அமைதியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க துப்பாக்கிகளை இறக்குமதி பண்ணி அதை தீவிரவாதிகள்கிட்ட கொடுத்து அந்த நாட்டில் அமைதியை எடுக்கிறது தான் அவங்க வேலை. ரா ஏஜெண்டாக செயல்படுகிறார் பாபி தியோல். ரொம்ப சிரமப்பட்டு பாபி தியோலையும் அவர் விஜய் அழிப்பார். இதான் கதை. இதுக்கு இடையில அரசியல்வாதிகள் அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க இல்லையா, அதை நான் ஆணையிட்டாலும் எம்ஜிஆர் பாணியில் சவுக்கெடுத்து அடிப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் ரசிகர்களுக்கும் புரியாது, பார்க்குறவங்களுக்கும் புரியாது. அதில் எல்லாரையும் அடிப்பார், பிரகாஷ்ராஜை மட்டும் விஜய் அடிக்க மாட்டார். என்ன காரணம்னு தெரியல. அது படத்தை பார்த்து நீங்களே புரிஞ்சுங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை காட்சிகள் 8 சண்டை காட்சிகள் உண்டு. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடி பூஜா ஹெக்டே. அதாவது ஒரு கதாநாயகனுக்கு ஆக்ஷன் கதாநாயகனாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு கதாநாயகி வேணும். ஏன்னா எப்படியாவது டான்ஸ் ஆடணுங்கிறதுக்காக அவரை வச்சுருக்காங்க பூஜா ஹெக்டே. பூஜா ஹெக்டேயும் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஒரே ஒரு டான்ஸு, பக்கா டான்ஸு, அது ரசிகர்களை குத்தாட்டம் போட வைக்கும். அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன நினைச்சிருக்காருன்னா, எல்லா தரப்பு ரசிகர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். நடனத்தில் திருப்திப்படுத்தியிருக்காரு, சண்டையில் திருப்திப்படுத்தியிருக்காரு. அது இல்லாமல் அந்த பகவத் கேசரியில் இருந்து ஒரு மாறுபட்ட சீன்கள் என்னென்னா, தன்னை புரட்சியாளர் எம்ஜிஆராக நினைத்து கொண்டு அந்த நானாயிட்டால் ஒரு மாதிரி ஒரு அரசியல் காட்சிகளை பூத்திருக்காரு. அது ஜமாவாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அதனால் அந்த சீன்கள் இனிமேல் அடுத்த தேர்வுக்கு அல்ல இடைத்தேர்தலுக்கு தான் அது பயன்படும். இந்த மாதிரி எல்லா தரப்பு ரசிகர்களையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்திருக்கிறார் விஜய். அதே மாதிரி 2 கதாநாயகிகள். அதில் மம்தா பானர்ஜிக்கு ஆக்ஷன் ஓரியன்டு தான் கொடுத்துருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. பாபி தியோல் சரியான வில்லன், முரட்டு வில்லன். பிரகாஷ் ராஜையும் போகிறாரு. பிரகாஷ் ராஜுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகிற அளவுக்கு அவர்களுடைய பாத்திரம் செழுமையாக இல்லைங்கிறதான் குறை. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் விஜய் சுதன். அதாவது அவருக்கு பாட்டுகளில் பெருசாக வாய்ப்பு இல்லை, அதனால் பின்னணி இசையில் அடி தூள் படுத்தியிருக்காரு, ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இடையில மம்தா பானர்ஜிக்கும் ஒரு காதல் உண்டு. அது அடாலசன் ஸ்டேஜில் வர்றது, இம்மெச்சூரிட்டியா. அந்த காதலன் பயில மம்தா பானர்ஜியை கடத்திடுவார். அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா எப்பவும் சித்தான்னு விஜயை கூப்பிடுவார் மம்தா பானர்ஜி. சித்தா நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் காதலிச்சிடக்கூடாதுன்னு அந்த ஒரு சீன் இருக்குது. அதாவது பெண்கள் திடீரென இவனை நம்பி காதலிச்சிடக்கூடாது, அது பாடமும் ஒரு பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ எப்படி சிங்கப்பெண்ணை போலீஸு பண்ணியிருக்காரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் மம்தா பானர்ஜி மூலம் இளம்பெண்களுக்கு எச்சரிக்கை பாடம் நடத்தியிருக்கிறார் விஜய். கடைசியில் இவ்வளவு பயந்தாங்கொல்லியான மம்தா பானர்ஜி
அந்த இராணுவத்தில் சேர்வதற்கு எல்லா தகுதிகளும் பெற்று இராணுவத்தில் சேர்றாரு. அதாவது பெண்களும் இராணுவத்தில் சேர வேண்டும்ங்கிற ஒரு பெரிய விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா நாட்டை காக்கிறவங்க இராணுவ வீரர்கள், அதில் இராணுவ வீராங்கனைகளும் இருக்க வேண்டும் என்பதை இந்த படத்தில் சொல்லியிருக்காரு விஜய். படத்தில் அனிருத் மியூசிக்கு நல்லா இருக்கு, மியூசிக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, படம் திடீர்னு வேகமாக போகும், டொப்புன்னு விழுந்துடும். அப்புறம் கொஞ்சம் வேகம் எடுக்கும், அதுக்கப்புறம் டொப்புன்னு விழுந்துடும். அதனால் படம் வந்து இடையில தூக்கம் வர்றவங்க தூங்கலாம், இல்லை எஞ்சி போய் சிகரெட்டு பிடிச்சிட்டு வரலாம், டாய்லெட் போயிட்டு வரலாம். அதனால் விஜயோட பரபரப்பான விறுவிறுப்பான படம் என்று சொல்லவே முடியாது. ஒரு தடவை பார்க்கலாம், விஜய்க்காக பார்க்கலாம். ஆனால் அந்த டைரக்டர் என்னென்னா, வினோத் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ரசிகர்களை சோர்வில் ஆழ்த்தி விடக்கூடாது. அந்த நாற்காலி முன்பக்கம் இருந்தான்னா கொஞ்சம் கூட பின்னால் சாய வச்சிடக்கூடாது. அந்த நோக்கம் வினோத்துக்கு இல்லை. அதனால் படத்தில் குழப்பம். திடீர்னு வில்லனுங்க ஓடுறாங்க, சண்டை போடுறாங்க. விஜய் வந்து சண்டை போடுறாரு. சில இடங்களில் நீங்கள் ஒரு முன்காட்சியை பார்க்கலன்னா எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரியான சண்டை காட்சிகள், நிறைய துப்பாக்கி தெறி மாதிரியான காட்சிகள் விஜய் நடித்த படத்திலிருந்தே பல காட்சிகள் இந்த படத்துலையும் வந்திருக்கு. தெறி போன்ற படங்களை உதாரணமாக சொல்லலாம். இருந்தாலும் ஜனநாயகன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு தேர்தலுக்கு முன்னால் வந்திருந்தால் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். தேர்தலுக்கு பின்னால் வந்திருக்கிறது, அதான் ஒரு மைனஸ். மற்றபடி படம் ஒரு தடவை பார்க்கலாம், ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வருவாங்கங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் டைரக்டர் வினோத் தான். அவரு விஜயை புரிந்து கொண்டு, விஜய் ரசிகர்களை புரிந்து கொண்டு படம் எடுத்திருந்தா ஓகேயா இருந்திருக்குங்கிறது நம்முடைய கணிப்பு. இந்த படத்தில் கடைசி காட்சிகள் அட்டு பயங்கரமாக ரோபோ ஏஐ எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ப முடியாமல் இருந்தாலும் பரபரப்பாக இருக்குது. ரோபோ வந்து ஃபுல் ரோபோ தான், அதாவது சங்கர் படத்தில் வர்றதை விட அதிகமாக இருக்குது. கொஞ்சம் திகட்டுதோங்கிற மாதிரி அந்த சண்டை காட்சிகள் இருந்தாலும் அந்த கொஞ்சம் நீளமாக இருக்குது சண்டை காட்சிகள், ரோபோ சண்டை காட்சிகள். கிளைமாக்ஸில் அது நீங்கள் பார்ப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. எது எப்படியோ இதான் விஜயோட கடைசி படம், ஒரு தடவை பார்த்து தொலைச்சிருங்களேன், அதில் என்ன தப்பு. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.